சமூகத்தில் காத்திருக்கிறோமா? அதனால தான் இன்னைக்கு நம்ம அற்புதங்கள் பெற்றுக்கொள்ள முடியல. ஏன் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் அவரோட அற்புதங்கள் அடையாளங்கள் உயிருள்ளதாக இருந்துமே நம்மளால அற்புதங்களையும் அதிசயங்களையும் அநேக நேரங்களை பார்க்க முடியல. காரணம் என்ன? அந்த குருட்டு பிச்சைக்காரனுக்குள்ள இருந்த விசுவாசம், அவனுக்குள்ள இருந்த நம்பிக்கை, திட நம்பிக்கை, அவனுக்குள்ள இருந்த கூக்குரல் நம்மகிட்ட இல்லை. இன்னைக்கு அநேக நேரங்களில் அவிசுவாசமான போராட்டங்கள், மன அழுத்தங்கள், டிப்ரெஷன்கள், பல விதமான காரியங்கள் வந்து வந்து நம்மளை போராட பண்ணுது. பிசாசு ஒரு பக்கத்தில் போராடுகிறான். அன்னையோட ஜபம் இன்னைக்கு மாம்சமா போராடுறாங்க ஒழிய ஜபத்தில் முழங்கால் போட்டு ஜெபிச்சு போராடி இயேசு கிறிஸ்து வந்து சத்தத்தை கேட்குற அளவுக்கு நம்ம ஜெபிக்கிறது. அதனால தான் நம்மளால அந்த ஜபங்களுக்கு அற்புதங்களை பார்க்க முடியல. ஜனமே, தேவ ஜனமே சொல்லுகிறேன், தேவன் நம்ம சத்தத்துக்கு பதில் கொடுக்குற வரைக்கும் நம்ம விண்ணப்பங்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கணும், நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கணும். அப்போதான் நம்ம ஜபங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஏன் ஒரு முறை கேட்டால் அவர் செய்ய மாட்டான்? இல்லைங்க, அவர் அது காண்கிற தெய்வம் தான். வனாந்திரத்திலே ஆகார் வந்து தனிமையாக அழுது கொண்டிருக்கிறா. அவள் கண்ணீரை யாரும் பார்க்கறதுக்கு இடம் இல்லை. வனாந்திரத்தில் அழுகிற ஒரு ஆகார். அந்த ஆகாருடைய நிலைமை பாருங்க. வனாந்திரம் சுற்றி ஒன்றுமே இல்லை, பாலைவனத்தில் தான் அழுது கொண்டிருக்கிறா. தண்ணீர் இல்லாத தன் மகன் மரித்து போகிறத பார்க்க முடியாதபடி அங்கே தான் அழுகிறா. ஆனால் தேவன் அவளுக்கு முன்கூட்டியே வந்து அழுவான்னு சொல்லி அங்கே ஒரு தேவதூதனை ஆயத்தப்படுத்தி ஒரு ஊற்று கண்களை திறந்து வைத்திருந்தார். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நீங்களும் தேவ சமூகத்தில் கூப்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா, கண்ணீர் வடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இதே இன்னொரு சகோதரி குறித்து சொல்கிறேன். அன்னாளுங்கிற சகோதரி குறித்து வாசிக்கிறோம். வேதத்தில் பிள்ளை இல்லாத ஒரு ஸ்திரியா இருந்தும் வேதம் முழுவதும் வேதத்தில் அவளுடைய வாழ்க்கையில் உபத்திரப்பட்ட, அவமானப்பட்ட, பிள்ளைங்கிற அந்த அவமானம் எப்போது இருந்துகிட்டே இருந்தது. அவளை சக்காலத்தை எப்போது அவளை கேவலப்படுத்தினான், அவளை அவமானப்படுத்தினான். ஆனாலும் அவள் மற்றவங்கிட்ட போய் எனக்கு அது இல்லையே இது இல்லையே புலம்பாம முறுமுறுக்காம தேவாலயத்துக்கு போய் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவர் அழுகிறார். இன்னைக்கு நீங்க எங்க போய் அழுகிறீங்க? உங்க கண்ணீர் எங்க போய் நிற்குது? மனுஷங்களை பார்த்து அழுது கொண்டு இருக்கிறீங்க, மனுஷங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. யாராவது நம்ம கஷ்டத்தை கேட்க மாட்டாங்களா? நம்மளோட ரொம்ப நேரம் கேட்க மாட்டாங்களா? நமக்காக இந்த சத்தத்தை, இந்த துக்கத்தை யாராவது கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? இல்லைங்க, கண்ணீரை காண்கிற தெய்வம். இந்த அண்ணாளுடைய கண்ணீரை என் ஆண்டவர் பார்த்தாருங்க, ஆலயத்தில் அழுகிறார். அதுக்கப்புறம் வேதத்தில் நீங்கள் அழுதான்னு பார்த்தா இல்லைங்க, அதுக்கப்புறம் அவரோட கண்ணீர் யாவும் துடைக்கப்பட்டுச்சு. தேவன் சாமுவேலுக்கு கொடுத்தார். அதான் சொல்லுகிறேன், தேவச்சனமே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா விசுவாசத்தோடு எதிர்பாருங்க. விசுவாசத்தோடு அவர் தேவன் கேட்குற அளவுக்கு, அசைக்கப்படுகிற அளவுக்கு அவருடைய உங்கள் முழங்கால் போட்டிங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் உங்களோட ஜபம் எட்டுற அளவுக்கு கண்ணீரோடு பெருமூச்சோடு ஜபிக்கலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் அடையாளம். ஒரு குருட்டு பிச்சைக்காரனுடைய கண்களை திறந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கவும் உயர்த்தவும் ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோட அவரை தேடுங்க, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அன்னால் தேவ சமூகத்தில் போய் காத்திருந்தது போல, ஆகார வனாந்தத்தில் அழுது கொண்டிருந்தது போல நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கை தனிமையை போல் உணர்ந்து கொண்டிருக்கலாம். யார் உங்களுக்கு திக்கத்தோட நீங்கள் அனாதை போல் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை காண்கிற ஒரு உண்டு. அதனால் அவர் மொத்தத்தில் உங்கள் கண்ணீரை வடிங்க, அவரை பின்பற்றுங்க, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நிச்சயமாகவே முடிவுண்டு. God bless you.